ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மீ சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரஷியன் கேட்டோட ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நம்ம ஹோம்மேடாகவும் ப்ரிப்பேர் பண்ணி இதுக்கு ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. எந்த மாதிரி ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு ப்ரஷியன் கேட் வச்சுருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது ஃபஸ்ட்டாக வந்து வாங்கி வளர்த்துறவங்களுக்கு தெரியாது இல்லையா? வளர்த்தும் போது அது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு 6 மந்த் ஆனால் நம்ம வந்து சாப்பாடை வந்து நம்ம டேஸ்ட்டு பழக்குவோமோ அந்த மாதிரி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 90 டேஸ் பேபி இது ரெண்டும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து பம்கின் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஆரஞ்சு கலர் பம்கின் வந்து ஸ்டீம் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கேரட் வந்து ஸ்டீம் பண்ணி கொடுக்கலாம். எக்கோட எல்லோ மட்டும் கொடுக்கலாம். அதாவது பாயில் பண்ண எக்கோட எல்லோ கொடுக்கலாம், நல்லா சாப்பிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து மரவள்ளி கிழங்கு தான் வந்து வேக வச்சுருந்தேன். உப்பெல்லாம் சேர்த்தக்கூடாது, உப்பு இல்லாமல் சும்மா வேக வச்சு கொடுத்திங்கன்னா சாப்பிடும். ஸோ எல்லா ப்ரஷியன் கேட்டும் சாப்பிடுமா அப்படின்னு கேட்டால் ஒரு டைப் ஆஃப் கேட் வந்து சாப்பிடும், இன்னொன்று வந்து சாப்பிடாது, அந்த மாதிரி தான். இப்போ பார்த்திங்கன்னா மிர்ஜு சாப்பிட்றான். ஸோ ஜாஸ்மி வந்து சாப்பிட மாட்டேன்ட்டா, ஸ்மெல் பண்ணிவிட்டு போய் தூங்கிட்டா. அவளுக்கு வந்து இது பிடிக்கல போல். ஆனால் வந்து மிர்ஜு வந்து ஹாஃப் வந்து சாப்பிட்டுட்டான். ஹாஃப்னா ஒரு சின்ன பீஸ் வந்து குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி போட்டேன், சாப்பிட்டுட்டான். ஸோ ஃபுட் வேறு தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபுட் வாங்கிட்டு வந்திருந்தார். நான் ஃபுட் தீந்து போச்சு அப்படிங்கிறனால ஸோ இன்றைக்கி வந்து கிழங்கு வேகச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியும், அப்புறம் எக்கோட எல்லோ மட்டும் கொடுத்தேன், சாப்பிட்டுட்டான். நான் அதை வீடியோ எடுக்கலை. கண்டிப்பாக நீங்கள் எக்கோட எல்லோ கொடுங்க, சாப்பிடுவாங்க. ஒயிட் வந்து அவ்வளோக்கா டேஸ்ட் பண்ணி சாப்பிடாது, ஒரு சில கிட்டன் சாப்பிடும். எங்களோட மிர்ஜு வந்து எல்லோ தான் நல்லா சாப்பிட்றான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 kg வந்து 480 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க, மியோ ப்ராடக்ட்டு. இவர் வந்து சீக்கிரமாகவே தீந்துருது. அப்போ இப்போ வந்து 2 கிட்டன் வந்தனால இவர் வந்து ஒரு 7 kg பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துட்டார். 7 kg வாங்கும்போது 1 kgக்கு 150 ருபீஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க. அதாவது 7 kg பேக்கெட் வாங்கும்போது இது பார்த்திங்கன்னா 7 கிலோ வந்து 2150 ரூபா தான். இதே தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொரு கிலோவோ வாங்கும்போது 480 ரூபா, அது 3700 சம்திங் வருது 7 பாக்கெட் வாங்கும்போது. இந்த மாதிரி 7 kg பேக்கெட் அதாவது அரிசி மூட்டை மாதிரி தான் பிரித்து கொடுக்கணும். இதை ஸ்மெல் பண்ணிவிட்டு வந்துருச்சு பாருங்கள், மடியில் வந்து உட்காந்துக்கிட்டான் மிர்ஜோ. மார்னிங்லேருந்து ஃபுட்டு தீந்துருச்சு, கொஞ்சமாக இருந்தது. மார்னிங் மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டானுங்க 2 பேரும், மிர்ஜும் ஜாஸ்மினா எதுவுமே சாப்பிடல. இந்த ஃபுட்டை தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா. ஸோ போட்ட உடனே பார்த்திங்கன்னா பசி, சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சாக்லேட்டும் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்துருந்தோம், அது மிர்ஜு வந்து சாப்பிட்டுட்டான். ஸோ ஜாஸ்மி தான் எதுவுமே சாப்பிடல, தூங்கிட்டு இருந்தனால இந்த சத்தம் கேட்டுட்டு தான் எந்திரிச்சிட்டா. ஸோ அதனால் வந்து சாக்லேட் ஒன்று கொடுக்க சொன்னனால கொடுத்தாரு. சாக்லேட் பார்த்திங்கன்னா 5 சாக்லேட் பார்த்திங்கன்னா 100 ரூபா ஒரு பேக் வந்து. ஜாஸ்மினுக்கும் இந்த ஃபுட்டு வந்து போட்டு வச்சோம். இன்றைக்கி 1 டே ஃபுல்லாக அவன் சாப்பிடாதனால அவள் பார்த்துட்டு அப்படியே வந்து பேக் போயிட்டு, அங்கே ஒரு சாக்லேட் கவர் இருந்தனால அதை ஸ்மெல் பண்ணிகிட்டு இருந்தா. நம்ம இந்த மியோ ஃபுட்டு வந்து சாப்பிடவே இல்லை. ஸோ சாக்லேட் தான் வேணும் அப்படின்ட்டு சாக்லேட்டோட ஸ்மெல் பண்ணிகிட்டு இருந்தனால அவர் சாக்லேட் ஒன்று எடுத்து கொடுங்கன்னு சொன்னோடனே கொடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா மிர்ஜு பார்த்திங்கன்னா அது சாக்லேட் ஃபஸ்ட்டே ஒன்று சாப்பிட்டான். இவன் சாப்பிடும் போதெல்லாம் டிஸ்டர்ப் பண்றது இல்ல, போய் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். மிர்ஜு தான் யார் சாப்பிட்றதுனாலும் தொந்தரவு பண்ணுறான். இப்போ ஒன்று சாப்பிட்டான்ல, இந்த ஃபுட்டு சாப்பிடு. ஏ ஹாத்து தேக்னா பாவம் சாப்பிடவே இல்லை. ஜாமோ மிர்ஜு மாறுதல், மிர்ஜு ஹா ஏ ஹா தேக். அதுக்கு தான் ஜி ஒட்டுக்கா கொடுக்க சொன்னேன் 2 பேத்துக்குமே. அவ சாப்பிட்றதே கொஞ்சம் தான் சாப்பிட்றா, ஜாஸ்மி சாப்பிட்றது இல்லை அதிகமாக. அவச போல்னா நீ சூப்பராண்ணா. சரி இன்னொன்று தான் எடுத்து கொடு ஜி, இல்லைண்ணா. ஜாஸ்மியை மிர்ஜு பார்த்திங்கன்னா சாப்பிடவே விடலை. ஸோ அதுக்கப்புறம் தனியாக இன்னொன்று எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். ஜாஸ்மி பார்த்திங்கன்னா மெல்லமாக தான் சாப்பிட்றா. மிர்ஜு வந்து நல்லா வேகமாக சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு இவன் சாப்பிடும்போது குழந்தைங்க மாதிரி தான்
இவன் சாப்பிட்றதும் வந்து பிடுங்கி சாப்பிடுவான் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே சிரிப்பாக இருந்துச்சு. ஆனால் பாவர் இப்போ பெட்டுங்கிறதுனால ஒன்றும் அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா, அதனால் கொடுத்துட்ருந்தாரு. தனியாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆசிக்குட்டி வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டான். இன்னொரு சாக்லேட் எடுத்து கொடுத்துட்டான். டெய்லியும் ஒன்று ஆளுக்கு ஒன்று கொடுத்தா போதும். இந்த மிர்ஜு வந்து பார்த்திங்கன்னா 2 சாப்பிட்டான் சாக்லேட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரஷ்யன் கேட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ நம்ம சேனலில் ஹோம்மேட் ஃபுட்டும் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.